சார் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறனால ஸ்போர்ட்ஸ் பிளேயரை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் அப்படி என்ன தான் இருக்குது? நார்மலாக ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இருக்குது, அதே மாதிரி அனாபலிக் ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது, எரித்ரோபொய்டின் இன் என்டூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நார்மலாக காமனாக யூஸ் பண்ணுற அந்த இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸில் பேன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அத்லெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவங்களோட மசில் மாஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ரெக்கவரி ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஃபேட்டை குறைக்கிறதுக்கு, ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஸ்ட்ரென்த் பவர் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஷார்ட் டேர்மாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். பட் லாங் டேர்மாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஜுரிஸ் வரும். எப்படின்னா இந்த மசில் மாஸ் இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர நம்மளோட டெண்டான் ஸ்ட்ரென்த் நாள் பட என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெண்டான்ல டெண்டான் ரப்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏர்லி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரும். இந்த அனாபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் அதர் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுனால உடம்புக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிவர் டேமேஜ் ஆகும், ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், கார்டியோமெகாலின்னு சொல்லுவோம், அது மாதிரி ஹை பிபி, அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி, டெஸ்டிகுலர் ஷ்ரிங்கேஜ். ஸோ இதெல்லாமே ரொம்ப காமனாகவே இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால உள்ள சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே வச்சு தான் இதில் ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்த்து தான் காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸுக்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணியிருக்காங்க.